கேசிபி உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பெரிய தலைவரை புகழும் போது இப்போ எம்ஜிஆர் அவர்களை பத்தி இப்போ அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அறிக்கையில நிறைய அவரை புகழ்ந்து அவரோட நற்குணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் எப்படி ஏழை மக்களுக்காக வாழ்ந்தார், என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு. அப்படி இப்போ இன்னைக்கு காமராஜரை புகழ்ந்து அதிமுகவோ திமுகவோ பேசும்போது அவர் காங்கிரஸ் தலைவர்னு பாக்குறது இல்ல, அவரை தனதாக்கி கொள்றோம், நாங்களும் காமராஜர் மாதிரி நல்லாட்சி கொடுப்போம்னு சொல்றோம். அந்த மாதிரி அவங்களோட லீடரோட அசோசியேட் பண்ணி மோடிக்கும் அந்த நற்குணங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறதுல என்ன தவறு கண்டீங்க? ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் இத சொல்றதுல அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. என்ன? அதாவது எம்ஜிஆர் புகழை பாடி எம்ஜிஆர் கட்சியை அபகரிப்பதற்கோ அல்லது அந்த வாக்கு வங்கியை அபகரிப்பதற்கோ அல்லது அந்த கட்சியை துடை தெரிவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரையே பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. நீங்க எம்ஜிஆருடைய புகழை பாடுவதில் தவறில்லை, ஆனால் அந்த புகழ் பாடுவதில் இருக்கிற ஒரு உள் நோக்கம், அந்த உள் நோக்கம் என்பது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை கைப்பற்ற வேண்டும் என்பதாக அந்த உள்நோக்கம் இருக்கு. இல்ல, இப்ப காமராஜரை பேசுறது என்ன வாக்கு வங்கியோடு எந்த வகையிலும் மோடி அவர்களை ஒப்பிடவே முடியாது. காமராஜரை பேசாத அரசியல் கட்சி இல்ல தமிழ்நாட்டுல. இப்ப அவரை பேசுறது வாக்கு வங்கிக்காகவா? அவர் ஏதாவது வாக்கு வங்கியை விட்டுட்டு போயிருக்கிறாரு, அதுக்காக பேசுறோமா? இல்ல, அதாவது காமராஜரையோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ புகழ்வதில் நம்ம தவறுன்னு சொல்லல, அந்த புகழ்வதில் ஒரு உள் நோக்கம் இதுல இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தலைவராக வர வேண்டும். ஒரு தலைவரை பத்தி பேசினாலே அந்த தலைவர் அதோட அசோசியேட்டட் வாக்கு வங்கி எல்லாம் சேர்ந்ததுதான் நீங்க பாக்குறீங்கன்னா அது எல்லாருக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுக அது எம்ஜிஆர் உடைய கட்சி. அதான் அதிமுக காமராஜர் பேசுறது இல்லையான்னு கேக்குறேன். அதனால அந்த கட்சி அதான் ரிவர்ஸ்ல கேக்குறேன். அதிமுக காமராஜரை பேசுறது இல்லையா, மற்ற தலைவர்களை பேசுறது இல்லையா? ஆனால் அவரது வாக்கு வங்கிக்கு சொந்தம் கொண்டாடியோ அல்லது ஒரு உள் நோக்கத்தோடு அந்த வாக்கு வங்கியை அபகரிக்க வேண்டும் என்றோ யாரு காமராஜரை பத்தி பேசுறது இல்ல. இவருக்கு மட்டும் உள்நோக்கம் இருக்கு, எப்படி டிரைவ் பண்றீங்கன்னு கேக்குறேன். இவர் மட்டும் வாக்கு வங்கிக்காக உள்நோக்கத்தோடு பேசல முடிவுக்கு எப்படி வரீங்க? இல்ல, அவர் இது அண்ணாமலையே சொன்னதுதானுங்க. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலைங்கிறவர் ஒரு பாஜக கட்சியினுடைய தலைவர். அவர் எப்படி அதிமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு யார் தலைவராக வருவார்னு அண்ணாமலை முடிவு பண்ண முடியும்? அண்ணாமலை அறிவிச்சாரா இல்லையா? அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகள் தான் அது போல ஒரு கண்டனத்துக்கு உரியதாக, இதை ஆட்சேபிக்க வேண்டியதாக அமைந்திருது. அடுத்து அண்ணாமலை சொல்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கிட்டா கூட மோடியும் திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஒரே தட்டில் நம்ம பார்க்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சுயம்பாக அவராக ஒரு இயக்கத்தை அதிமுக என்கிற கட்சியை துவக்கி அவர் உயிரோடு இருக்கிற வரை அதை ஆளுகிற கட்சியாக வைத்திருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு 37வது நினைவு தினம். இன்றளவுக்கு அதிமுகவை ஒரு உயிரோட்டமாக வைத்திருப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி மட்டும்தான். ஆனால் திரு மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு அந்த கட்சியால் ஆட்சிக்கு வந்தவர். எம்ஜிஆர் தான் உருவாக்கிய கட்சியை ஆட்சி கட்டிலில் ஏற்றியவர். மறைந்ததற்கு பிறகு 37 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் அவர் பெயரில் தான் இந்த இயக்கம் விளங்கி கொண்டு இருக்கிறது. அது அடுத்ததாக எல் முருகன் அவர்களே கூட இதற்கு முன்பு கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்ப பொன்மன செம்மலின் மறு உருவமோடா மோடி என்றெல்லாம் அவர் ஒரு பாட்டு வீடியோ கேசட்லாம் ரிலீஸ் பண்ணாரு. அது அவர்களுக்கு பெரிய அளவுல பலன் கொடுக்கல. அதே போல கலைஞர் அவர்களே கூட 84ல நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 40 ஆண்டு கால நண்பர், எனக்கு நீங்க வாக்களியுங்கள், அவர் அமெரிக்க மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காரு, ஒருவேளை எம்ஜிஆர் திரும்பி வந்தால் நான் இந்த ஆட்சி பொறுப்பை அவரிடத்துல நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று கலைஞர் முயற்சித்தார். எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி என்பது அது அதிமுக என்கிற அவரது கட்சிக்கு. ஏன்னா இன்றைக்கும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி எம்ஜிஆர் தான், வேற யாரும் இல்ல.
வேற யாருக்காகவும் யாரும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது இல்ல. அப்ப அந்த வாக்கு வங்கி என்றென்றைக்கும் அதிமுக வாக்கு வங்கியாகத்தான் தொடரும். அதை அண்ணாமலை பேசுகிறதனுடைய நோக்கம் அந்த வாக்கு வங்கியை கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த உள்நோக்கம். அந்த உள்நோக்கம் மட்டும்தான் ஒரு சந்தேகத்துக்கு இடமானதாக, ஆட்சேபகரமானது. அடுத்து எம்ஜிஆர் என்பவர் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவர், மதவாத அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மதவாத அரசியலை முன்னிறுத்தி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அதனால அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்ப அந்த வகையிலும் திரு அண்ணாமலை அவர்களது ஒப்பீடு என்பது தவறாகத்தான் பார்க்கப்படுகிறது. இல்ல, நீங்க அதை கேட்ட அந்த வாக்கு வங்கி என்பது இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்துல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்தது. அப்ப அதிமுக ஓட்டு பாஜக போச்சா இல்லையா? அது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கையில அதிருப்தியாக இருந்த ஓபிஎஸ் பிஜேபியோட சேர்ந்து நிற்கிறார். அவர் போட்டியிடுகிற இடத்துல ஓபிஎஸ்க்காக அது விழுந்த வாக்குகள், பிஜேபிக்காக விழுந்த வாக்குகள் இல்ல. பல பேர் இப்ப நீங்க சொல்ற நயினார் நாகேந்திரனே அதிமுக தானே. பல இடங்கள்ல அதிமுக காரங்க பிஜேபியோட ஆதரவுல நிலைப்பாட்டுல இருக்கிற இடங்கள்ல கூட்டணி தர்மத்துக்காக அந்த இடங்கள்ல வாக்குகள் விழுந்திருக்கலாம். கோயம்புத்தூர்ல எப்படி போச்சு, வேலூர்ல எப்படி போச்சு, வேற மதுரையில எப்படி போச்சு? மதுரையில யார் நின்னாங்க? வேலூர்ல ஏசி சண்முகம் யாரு? மதுரையில யார் நின்னாங்க? வேலூர்ல ஏசி சண்முகம் யாரு? மதுரையில யார் நின்னாங்க? கோயம்புத்தூர்ல யார் நின்னாங்க? அவர் பாஜகவோட அலையன்ஸ் வச்சிருக்கிறார். அதனால அந்த ஓட்டு பாஜகவுக்கு விழுந்தது. வசதியான தொகுதிக்கு மட்டும் பதில் சொல்றீங்க. அது எடப்பாடி பழனிசாமியுடைய பலகீனமே ஒழிய பாஜகவினுடைய பலம் அல்ல. பாஜகவை பலப்படுத்துகிறதுல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலகீனப்படுத்துறார். அதுதான் சார் சிம்பிள் கான்செப்ட் சார். கேள்வி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, திரு நாகராஜ் என்ன சொல்றாரு, நீங்கள் எம்ஜிஆர் கொள்கைகளிலிருந்து வெளியே போறீங்க, அதனால அவங்க அந்த மக்கள் எங்கிட்ட வருவாங்கன்ற ஒரு அர்த்தத்துல சொல்றாரு. அது இதுல நிரூபணமா தான் நான் கேக்குறேன். அப்ப நீங்க எம்ஜிஆர் கொள்கை விட்டு வெளியே போறீங்களான்னு கேக்குறேன். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிக்கு எம்ஜிஆர் விதிகளின்படி நடத்த விடாம அதை அளித்தது யார்? அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்புலமாக இருந்தது யார்? யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்தால தான் அடிப்படை தொண்டர்களால் ஏற்படுத்தப்படுகிற தலைமை பொதுக்குழுவால ஏற்படுத்தப்பட்டது. அதை துணை நின்று ஏற்படுத்தி கொடுத்தது யார்? அப்ப அவர்களது நோக்கம் என்பது அதிமுக வாக்கு வங்கியை சிதைத்து அதுல 2-3 குழுக்களை கூறுகளாக பிரித்து மகாராஷ்டிரால செஞ்ச மாதிரி 1-2 குழுக்களை அவர்களோடு இணைத்து ஆட்சிக்கு வர வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். நீங்க உண்மையிலேயே அண்ணாமலையோ திரு மோடி அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ நீங்கள் எம்ஜிஆரை மதிப்பதாக இருந்தால் அவர் உருவாக்கிய விதிகளின்படி அதிமுக கட்சிக்கு ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக நிற்கணும். எம்ஜிஆர் விரும்பியது ஒரு தமிழீழம் அமைய வேண்டும் என்று விரும்பினார். நீங்க அந்த தமிழீழத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையாவது நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க எம்ஜிஆர் சத்துணவு போட்டார், நாங்க நாடு பூரா சாப்பாடு போடுறோம். எம்ஜிஆர் முதியோர் பென்ஷன் கொடுத்தார், நாங்க நாடு பூரா கொடுக்கிறோம். எம்ஜிஆர் வீடு கட்டி கொடுக்கிறோங்கிறது அல்ல. நீங்க பெரியாருக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்னா சாவர்கருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அண்ணா திராவிட பாரம்பரியம் அதற்கு வித்திட்டவர். நீங்க அண்ணாமலை வருவதற்கு முன், அண்ணாமலை வந்ததற்கு பின் அப்படின்னு எடுத்து பாருங்க. அண்ணாமலைக்கு அப்புறம் தான் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருதே ஒழிய அண்ணாமலைக்கு முன்னால இது போன்ற குற்றச்சாட்டுகள் பெரிய அளவில் உங்க பிரச்சனை பிஜேபியா அண்ணாமலையா? நீங்க உங்க பிரச்சனை பிஜேபியா? இல்ல இப்ப பிஜேபி வளருது, பிஜேபி தவறு செய்துன்ற பிரச்சனையா, அண்ணாமலை வந்தது பிரச்சனையா? இல்ல, அதாவது நீங்க பிஜேபி வளருங்க, வளராம போங்க, அது எங்க பிரச்சனையே இல்ல. சரி, அப்ப அண்ணாமலை தான் பிரச்சனை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை
அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மோடி அவர்களோடு நீங்கள் ஒப்பிட்டு எங்க கட்சி தலைவரை, அதாவது எம்ஜிஆர் கட்சியை அதனுடைய வாக்கு வங்கியை சிதறடிப்பதற்கு எம்ஜிஆரையே பயன்படுத்துறீங்க பாருங்க. அதத்தான் நாங்க ஆட்சேபிக்கிறோம். நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளிக்குது. நீங்க நாடாளுமன்றத்தை நடத்த முடியாம ஒத்தி வச்சுட்டு போறீங்க. அதுதான் நீங்க அம்பேத்கரை போற்றி புகழ்வது. கேள்வி எடுத்துக்கோங்க. அவர் என்ன கேக்குறாரு? இல்ல சார், அவங்கதான் சார் உங்க வாதம் ஏற்கப்படுகிறது. அவங்க எம்ஜிஆரையே பயன்படுத்தி அவங்க அதிமுக வாக்கு இழுக்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. திரு நாகராஜ் என்ன சொல்றாரு? அந்த வாக்கு தான் உங்களை விட்டு போகாது இல்ல, நீங்க தான் நல்லா இருக்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறாரு. ஏங்க எங்களது எல்லைக்குள் நீங்க நுழையிற பொழுது இது எங்க எல்லைக்குள்ள வராதீங்கன்னு சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமைங்க. நாங்க எல்லைக்குள்ள நுழைவோம், இங்கிருந்து எதையும் நாங்க களவாடிட்டு போயிட மாட்டோம். இதெல்லாம் நீங்க உத்தரவாதம் கொடுக்கலாம். ஆனா நீங்க எங்க எல்லைக்குள்ள வராதீங்க, இது எங்க கட்சி, இந்த கட்சி எம்ஜிஆருடைய கட்சி, அந்த எல்லைக்குள்ள நீங்க நுழையாதீங்க என்று சொல்லுகிற தார்மீக பொறுப்பும் உரிமையும் எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க அதே மாதிரி பெரியாரை பத்தி நீங்க சொன்னீங்க. நீங்க ரவி சொன்னாரு இடபிள்யூஎஸ், அதை கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பரிச்சாயத்தமாக முயற்சி செய்து பார்த்தார்னு. பெரியார் கொள்கைகள் இருந்து அண்ணா கொள்கைகள் இருந்து அதையும் தாண்டி முன்னேறிய சமுதாயத்தின் மீது வெறுப்பு இருக்கக்கூடாது, அவர்களையும் அனுசரித்து அவர்களது தேவைகளையும் நாம் முடிந்தால் பூர்த்தி செய்ய முடியுமா என்று முயற்சிக்கிற ஒப்பற்ற தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். நீங்க அதுல போற்றணும். இல்ல அதே மோடி செஞ்சா தப்புன்றீங்களே, உடன்படல. அதே மோடி செஞ்சா தப்புன்றீங்களே, அதனால அதிலிருந்து இருந்து அவர் பின்வாங்கினார். ஆனால் மோடி நீங்க செஞ்சிருக்காரு, அது ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக முன்னெடுப்பது என்பது மதவாத அரசியல். நீங்க திடீர்னு மதவாதத்துக்கு போறீங்க. நீங்க மதவாதம் பத்தி பேசுங்க, உங்களுக்கு 2 minutes தனியா டைம் தரேன். நீங்க மதவாதம் பத்தி ஃபுல்லா பேசுங்க. நான் கேட்ட கேள்வி இடபிள்யூஎஸ் பத்தி நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்கல்ல, எம்ஜிஆர் ஏன் அதை கொண்டு வந்தாருன்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கல்ல, அந்த விளக்கம் மோடிக்கு பொருந்தாதான் கேக்குறேன். மோடி செய்யும் போது எதிர்க்கிறீங்க, எம்ஜிஆர் கொண்டு வந்தா சரின்றீங்க. இல்ல அப்படி இல்ல, நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் எம்ஜிஆர் அனைத்து தரப்பு மக்களுக்கானவராக இருந்தார். அதுதான் சார் இடபிள்யூஎஸ் என்பது. சரி, அதே ஆங்கிள்ல மோடி செய்ய கூடாதுன்னு கேக்குறேன் சார். அவங்க செய்யற விஷயம் ஒண்ணுதான் சார். எல்லா தரப்பு மக்களையும் அனுசரிப்பவராக இல்லை. ஓ, அப்படி சொல்றீங்க. அவர் இந்துத்துவா என்கிற அந்த சித்தாந்தத்தை மட்டுமே முன்னெடுக்கிறார். சார், இடபிள்யூஎஸ்ல இந்துத்துவா வராது. அதுதான் அவங்க மீது இருக்கிற இடபிள்யூஎஸ்ல இல்ல. நீங்க நான் அதான் சொல்லிட்டேன், நீங்க இந்துத்துவா தனியா சொல்லுங்க, அதுக்கு 2 minutes தனியா வச்சுக்கோ. இடபிள்யூஎஸ் பிரச்சனையை முதல்ல முடிச்சிருவோம். இடபிள்யூஎஸ்ல இந்துத்துவா கிடையாது, இது இடஒதுக்கீடு. இதே பொருளாதார ரீதியில் முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு எம்ஜிஆர் முயற்சித்தார். அது நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கும் நம்ம உதவ முடியுமான்னு பாக்குறாரு பாருங்க தலைவன், சூப்பர்னு சொல்றீங்க. ஆனா அதை மோடி முயற்சித்தால் அது தவறான சமூக நீதி இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அதை டிராப் பண்ணிட்டாரு. அவர் அதை செயல்படுத்தல. அப்ப அவர் பரிச்சாயத்தமாக முயற்சித்து செயல்படுத்த கூடாது, இது தமிழகத்துக்கு ஒத்து வராது என்று ஒதுக்கியதை நீங்க இன்றைக்கு செய்வது எப்படி? நம்ம 2 பேரும் ஒரே செயலை செய்யறாங்க எடுத்துக்க முடியும். Fair enough. Let's move on. ஒன்று. இரண்டாவது, அவர் செய்த இன்னைக்கு திருப்பதி கோயில் அன்னதானம் போடுறாங்க. அந்த அன்னதானமே கூட திரு என்.டி. ராமராவ் அவர்கள் புரட்சி தலைவரை பார்க்கறதுக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு வந்தார். அங்க 24 மணி நேரமும் எல்லோருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அதை பார்த்துட்டு தான் திருப்பதியில் அன்னதானத்தையே என்டிஆர் அவர்கள் துவக்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்த நல்ல விஷயங்களை அரசாங்கத்துல நீங்க செய்யுங்க, அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் எம்ஜிஆர் கட்சியை அழிப்பதற்கு எம்ஜிஆரையே நீங்கள் பயன்படுத்த நினைப்பது, அது திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு யார் தலைவர் என்று அவர் நிர்ணயித்த